ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதில இருக்கிற கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரியை சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு, பேலன்ஸ் இருக்கிற ஸ்ட்ராபெர்ரியை ஜாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் ஸ்ட்ராபெர்ரியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வாட்டருமே ஆட் பண்ணாமல் எந்த அளவுக்கு அதில் வாட்டர் விட்டுருக்கு பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஸ்ட்ராபெர்ரியை வேக விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் தானாகவே. கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கலை. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஜாம் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சியா சீட் போடுறதுனால ஜாம் இன்னும் நல்லா திக்காயிடும் ஆறுனக்கப்புறம். அது மட்டும் இல்லை, இந்த சியா சீடில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாலில் இருக்க கால்சியம் விட இதில் 5 டைம்ஸ் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. சால்மன் ஃபிஷ்ஷை விட அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த சியா சீட்ஸில் இருக்குது. ஸ்பினச்சை விட 3 டைம்ஸ் அதிகமான அயன் இதில் இருக்குது. இன்னும் எக்கச்சக்க பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ சியா சீட்ஸை எதுலையாவது ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.